சாணகியன் மிக மெதுவாக. இந்த வீடியோவை நீ பார்க்கிற நேரத்துல உன் வாழ்க்கையில் ஒருவன் உன்னை காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்பான். அவன் எதிரியா இருக்க மாட்டான், நண்பனா இருப்பான், உறவா இருப்பான். ஆனா உன் வாழ்க்கையை மெதுவாக சிதைக்கிறவன், உன் பலவீனத்தை தெரிஞ்சவன், அதை உன்மீதே திருப்பியவன். அவன் யார்? நீ முன்னேற ஆரம்பிச்ச நிமிஷத்துல உள்ளுக்குள் எரிந்து உன்னால் முடியாதுன்னு சொன்னவன். அவன் யார்? உன்னை நல்லவன்னு சொல்லி உன் வாழ்க்கையை பயன்படுத்தியவன். அவன் யார்? அன்பு, அக்கறை, உறவு சொல்லி உன் கனவை சிறை போட்டவன். அவன் யார்? சாணகியன். கடுமையாக இந்த 4 பேரில் ஒருவன் கூட உன் வாழ்க்கையில் இருந்தா இந்த வீடியோ உன்னை காப்பாற்றும். இனி யாரும் உங்களை காயப்படுத்த முடியாது. உடனே விலகி நடக்க வேண்டிய முக்கியமான முதல் 4 நபர்கள். சாணக்கியன் கடுமையான குரலில்: சந்திரகுப்தா, எதிரிகள் உன்னை காயப்படுத்தினால் அது போர். ஆனால் உன் அருகில் இருப்பவர்களே உன்னை காயப்படுத்தினால் அது அழிவு. சாணக்கியன்: இனி யாரும் உன்னை காயப்படுத்தக்கூடாது என்றால் நீ முதலில் கத்தி பிடிக்க வேண்டாம். இந்த 4 நபரை அடையாளம் காண கற்றுக்கொள். சந்திரகுப்தன் அதிர்ச்சியுடன்: அப்படியென்றால் என்னை காயப்படுத்துபவர்கள் யார் குருவே? சாணக்கியன் நேராக கண்களை பார்த்து: இந்த உலகத்தில் 4 வகை மனிதர்கள் உன் வாழ்க்கையை மெதுவாக அழிப்பார்கள். இன்று அதில் முக்கியமான முதல் 2 பேரை உனக்கு சொல்கிறேன். உடனே விலகி நட. இவர்கள் உன்னை நிச்சயம் காயப்படுத்துவார்கள். முதலாவது நபர் உன் பலவீனத்தை தெரிந்து கொண்டு அதை எதிராக பயன்படுத்துபவர். அடையாளம் காணும் முதல் அறிகுறி. சாணக்கியன்: சந்திரகுப்தா, ஒரு மனிதன் உன் கதையை கேட்டால் 2 வகை. ஒருவன் உன்னை புரிந்து கொள்வான், மற்றொருவன் உன்னை பயன்படுத்துவான். இந்த நபர் யார்? நீ அழுத கதையை கவனமாக கேட்பான். உன் குடும்ப பிரச்சனை, பணப்பிரச்சனை, பயமெல்லாம் நினைவில் வைத்திருப்பான். ஆனால் உன் முன்னே உதவி செய்ய மாட்டான். பின்னால் அதையே உன் மீது ஆயுதமாக மாற்றுவான். உண்மை வாழ்க்கை உதாரணம்: ஒரு ஏழை இளைஞன் அவன் நண்பனிடம் சொல்கிறான், எனக்கு பணம் இல்லாததால தான் எல்லாம் நடக்குது. அந்த நண்பன் அமைதியாக கேட்கிறான். 1 வருடம் கழித்து ஒரு வாதத்தின் போது அவன் சொல்கிறான், நீ என்ன பெரிய ஆளா? உன் குடும்பமே கையேந்திதான் வாழுது. அந்த வார்த்தை ஒரு கத்தியை விட ஆழமா குத்தும். சாணக்கியன்: சந்திரகுப்தா, உன் ரகசியத்தை காப்பாற்ற தெரியாதவன் உன் அருகில் இருக்க தகுதியில்லை. அவனின்று சிரிப்பான், நாளை உன்னை அவமானப்படுத்துவான். இந்த நபரை விலகி நடக்காவிட்டால் என்ன நடக்கும்? நீ உன்னை மறைக்க ஆரம்பிப்பாய், பேச பயப்படுவாய். என்ன சொன்னா என்ன ஆகுமோ என்ற பயம் வரும். உன் தைரியம் மெதுவாக சாகும். எப்படி தப்பிக்க வேண்டும்? ஆக்ஷன் ஸ்டெப்ஸ். சாணக்கியன்: உன் பலவீனத்தை எல்லாரிடமும் சொல்லாதே. அதிகம் கேட்பவன் குறை பேசுபவனாக மாறுவான். உண்மையானவன் உன் ரகசியத்தை பாதுகாப்பான். 2வது நபர் உன் வளர்ச்சியை பார்த்து உள்ளுக்குள் எரியும் மனிதன். மறைமுக பொறாமை. மிக ஆபத்தான நபர். ஏன் தெரியுமா? சந்திரகுப்தன்: குருவே, அவன் என்னை திட்டவே இல்லையே. சாணக்கியன் சிரித்து: அதுதான் ஆபத்து. அடையாளம் காணும். சின்ன சின்ன விஷயங்கள் நீ ஒரு முன்னேற்றம் சொன்னால் அதெல்லாம் சும்மா டைம் பாஸ். நீ முயற்சி செய்தால் இதுல எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? நீ வெற்றி அடைந்தால் சும்மா லக்கிதான். வெளியில் சிரிப்பு, உள்ளே எரிச்சல். கதை: 2 நண்பர்கள். ஒருவன் தினமும் உழைக்கிறான், மற்றவன் சோம்பேறி. ஒரு நாள் முதல் நண்பன் சொல்கிறான், நான் யூடியூப் ஆரம்பிச்சேன். உடனே 2வது நண்பன், இதுல யாரும் சம்பாதிக்க முடியாது, நீ உன் நேரத்தை வீணாக்குற. 6 மாதம் கழித்து அதே நண்பன் அதே யூடியூபரை பார்த்து சொல்கிறான், இவனுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம். அது அதிர்ஷ்டம் இல்லை, அது பொறாமை. சாணக்கியன் தீவிர வார்த்தை. சாணக்கியன்: சந்திரகுப்தா, உன்னை கீழே இழுக்கும் கையை காட்டிலும் உன்னை மேலே போக விடாத நாவு மிக ஆபத்தானது. இவர்களை அருகில் வைத்தால் உன் கனவுகள் சின்னதா தோன்றும், உன் உழைப்பு அர்த்தமில்லாததா தோன்றும். நீ உன்னை நீயே சந்தேகப்படுவாய். பாதுகாப்பு வழி: உன் இலக்குகளை எல்லாரிடமும் பகிராதே. முன்னேற்றத்தை அமைதியாக செய். முடிவை மட்டும் பேசவிடு. சாணக்கியன்: சந்திரகுப்தா,
இன்று நீ 2 பேரை தெரிந்து கொண்டாய். ஆனால் இன்னும் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் வெளியில் நல்லவர்களாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் உன்னை முழுவதும் உடைக்கும். சாணக்கியன், அவர்களை தெரிந்து கொள்ள தயாரா? நல்லவன் போல நடித்து உன்னை அழிப்பவர்கள். உடனே விலகி நடக்க வேண்டிய மீதமுள்ள 2 நபர்கள். சாணக்கியன், சந்திரகுப்தா, நீ முதல் 2 நபர்களை தெரிந்து கொண்டாய். உன் பலவீனத்தை ஆயுதமாக்குபவன், உன் வளர்ச்சியை பார்த்து எரியும் பொறாமையாளர். ஒரு வினாடி அமைதி. சாணக்கியன், குரல் கனமாக. ஆனால் இப்போது சொல்வது அவர்களை விட மிகவும் ஆபத்தானவர்கள். சந்திரகுப்தன் ஆர்வமாக. அவர்கள் யார் குருவே? சாணக்கியன், அவர்கள் உன்னை திட்டமாட்டார்கள், உன்னை எதிர்க்க மாட்டார்கள், உன்னை நல்லவன் என்ற பேரில் கட்டி வைப்பார்கள். இவர்கள் உன்னை காயப்படுத்துகிறார்கள், ஆனால் நீ அதை கூட உணரமாட்டாய். 3வது நபர் நல்லவன் என்ற பேரில் உன்னை பயன்படுத்தும் மனிதன் மிகவும் ஆபத்தானவன். ஏன்? சந்திரகுப்தன், குருவே, நல்லவனா இருக்கிறது தவறா? சாணக்கியன் தீவிரமாக, நல்லவனாவது தவறில்லை. உன்னை நல்லவன் ஆகவே வைத்திருப்பவன்தான் ஆபத்து. இந்த நபரை அடையாளம் காணும் அறிகுறிகள். எப்போதும் சொல்வான், நீ ரொம்ப நல்லவன். நீ மறுத்தால், உன்னிடம் இதை எதிர்பார்க்கல. நீ உன் தேவையை சொன்னால், நீ மாறிட்டே. அவன் உன் குணத்தை பயன்படுத்துவான். உண்மை வாழ்க்கை கதை. ஒரு மனிதன் எப்போதும் எல்லாருக்கும் உதவி செய்பவன், தன்னை பற்றி யோசிக்காதவன், எல்லாருக்காக வாழ்ந்தவன். ஒரு நாள் தைரியமாக இல்லை என்று சொல்கிறான். உடனே அந்த நபர், நீ இப்படியா மாறிட்ட? நீ நல்லவனே இல்ல. அந்த ஒரு வாக்கியம் அவனை மீண்டும் அடிமையாக்கும். சாணக்கியன் விளக்கம்: சந்திரகுப்தா, நல்ல மனதை வைத்திருப்பவன் நல்லவன். ஆனால் அதை எல்லாருக்கும் காட்டுபவன் இறுதியில் பயன்படுத்தப்படுவான். உன் ஆம் அவர்களுக்கு லாபம், உன் இல்லை அவர்களுக்கு கோபம். இவர்களை விலகாவிட்டால் என்ன நடக்கும்? உன் வாழ்க்கை உனக்கு இருக்காது. நீ எல்லாருக்காக வாழ ஆரம்பிப்பாய். உன் கனவுகள் சுயநலம் போல தோன்றும். இறுதியில் நீ காலியாகி போவாய். சாணக்கிய சூத்திரம் 1. நல்லவன இரு, முட்டாளாகாதே. 2. உதவி செய், அடிமையாகாதே. 3. இல்லன்னு சொல்ல கற்றுக்கொள். 4. உன் எல்லையை யாரும் தாண்ட விடாதே. 4வது நபர் அன்பு, அக்கறை, உறவு என்ற பேரில் உன்னை கட்டுப்படுத்தும் மனிதன். மிக மிக ஆபத்தான நபர். சந்திரகுப்தன் மன அழுத்தமாக, குருவே, அவர்கள் நம்மை நேசிப்பவர்கள்தானே? சாணக்கியன் மெதுவாக, நேசிப்பவன் உன்னை உயர்த்துவான், கட்டுப்படுத்துபவன் உன்னை சிறியவனாக்குவான். அடையாளம் காணும் சைகைகள். உனக்கு நான் தான் நல்லது நினைக்கிறேன். நீ இதை செய்யக்கூடாது. நீ என்னை கேட்டிருந்தா இப்படி நடக்காது. உன் முடிவு எனக்கு பிடிக்கலை. அன்பு போல பேசுவார்கள், ஆனால் உன் சுதந்திரத்தை மெதுவாக பறிப்பார்கள். உண்மை வாழ்க்கை உதாரணம். ஒரு இளைஞன், பெரிய கனவுகள். அவனிடம் சொல்கிறார்கள், இந்த கனவு எல்லாம் வேண்டாம், நம்ம குடும்பத்துக்கு இது சரியில்லை. அவன் கேட்கிறான். காலம் போகிறது. ஒரு நாள் அவன் உணர்கிறான், நான் வாழ்ந்தது என் வாழ்க்கையா அல்லது மற்றவர்களின் பயமா? அப்போதான் வாழ்க்கை தாமதமாக புரியும். சாணக்கியன் தீவிர வார்த்தை. சாணக்கியன், சந்திரகுப்தா, உன்னை நேசிப்பவன் உன் முடிவை மதிப்பான். உன்னை கட்டுப்படுத்துபவன் உன் பயத்தை பயன்படுத்துவான். இவர்களை விலகாவிட்டால் நீ உன் முடிவுகளை சந்தேகப்படுவாய். தைரியம் குறையும், சுயநம்பிக்கை சாகும் வாழ்க்கை மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் போகும். பாதுகாப்பு வழி 1. உன் வாழ்க்கை உன் பொறுப்பு. 2. ஆலோசனை கேள், அனுமதி கேட்காதே. 3. உன் கனவை யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டாம். 4. முடிவை நீ எடு, விளைவையும் நீ ஏற்றுக்கொள். உச்ச முடிவு. சாணக்கியன், சந்திரகுப்தா, இனி யாரும் உன்னை காயப்படுத்த முடியாது. ஏனெனில் நீ மனிதர்களை பார்க்க கற்றுக்கொண்டாய். விலகி நடப்பது ஓட்டமில்லை, அது புத்திசாலித்தனம். சந்திரகுப்தன் தெளிவுடன், குருவே, இனி நான் என் வாழ்க்கையை யாரிடமும் ஒப்படைக்க மாட்டேன்.
இந்த 4 நபர்களில் ஒருவன் கூட உன் வாழ்க்கையில் இருந்தால் அமைதியாக விலகி நட. விளக்கம் கொடுக்காதே, சண்டை போடாதே. உன் அமைதிதான் உன் மிகப்பெரிய வெற்றி. இந்த வீடியோ உன் மனதை காக்கும், உன் வாழ்க்கையை மாற்றும், உன்னை வலிமையான மனிதனாக்கும். சந்திரகுப்தா, இந்த அறிவு உன்னை காப்பாத்தினா. இது போன்ற சாணக்கிய சத்தியங்களை தினமும் கேட்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணு. நன்றி. சந்திரகுப்தா, இந்த அறிவு உன்னை காப்பாத்தினா. இது போன்ற சாணக்கிய சத்தியங்களை தினமும் கேட்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணு. நன்றி.